இந்த ஆடி மாதம் பிள்ளைக்கும் ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை உள்ளே கூட போக முடியாது, தெருக்குள்ளே கூட முருகர் கோவிலெல்லாம் அவ்வளோ விசேஷமாக நடக்கும் ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகைக்கு ஏன் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி மேம்? கண்டிப்பாக ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி ஆடி அமாவாசையை விட்டுடாதீங்க. ஓகே, அது அற்புதமான ஒரு மாதம். அது எதனாலனா பித்ருக்களுக்கு ஒன்று. அதை ஒரு வரியாக சொல்லிடுறேன், ஏன்னா பித்ருக்களுக்கு எல்லாரும் செய்வீர்கள். அதனால் ஆடி அமாவாசை அன்று பித்ருக்களை வணங்குவதை மறந்து விடாதீர்கள். ஒன்று. இரண்டாவது ஆடி பௌர்ணமி, அதுவுமே விசேஷம். அதை ஒட்டி தான் பார்த்திங்கன்னா சங்கரன் கோயிலில் ஆடி தபசு அப்படின்னு கோமதி அம்மன் ஆடி மாதம் தவம் இருந்து ஒரு உண்மையை தெரிந்து கொண்டாள். என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கன் பதுமன் அப்படின்னு 2 பேர். அந்த 2 பேரில் சங்கனுக்கு சிவபெருமான்னா அவ்வளோ பிடிக்கும், பதுமனுக்கு திருமால்னா அவ்வளோ பிடிக்கும். இவர் திருமால் தான் உயர்ந்தவர். இது வந்து நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அருணகிரியார் காலத்தில் தான் ரொம்பவே பரவலாக. இன்றைக்கு இப்போ நாங்கள் சைவர்கள்னாலும் திருமாலை கொண்டாடாமல் இருக்க முடியாது. திருப்பதி போகாமல் இருப்போமா, இல்லை ஸ்ரீரங்கத்தை அந்த அரங்கநாதருடைய அழகை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா, இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை ரசிக்க முடியாமல் இருக்குமா? பல வைணவர்கள் சிவாலயங்களுக்கு வருகிறார்கள். இது இப்போ தான் அந்தளவு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த மாதிரி துவேஷங்கள் இருந்த சமயம். அப்போல்லாம் அருணகிரியாருடைய திருப்புகளில் தான் ரொம்ப சகஜமாக சிவபெருமான் முருகப்பெருமான் அப்படியே திருமால்னு எல்லாரையும் இணைச்சி ஒரு புரட்சி பண்ணுறார். இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சங்கன் பதுமனுக்கு இந்த ஒரு பேதம் வருது. சிவனா விஷ்ணுவா? இவன் சிவன் தான் உயர்ந்தது, நீ சிவனை வணங்கணும்னு சங்கனும், பதுமன் இல்லைல்ல திருமால் உயர்ந்தவர்னு சொல்லும்போது இது யார்கிட்ட கேட்கலாம்? இப்போ என்னை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்கள தானே நான் உயர்ந்தவங்கன்னு. அப்போ 2 பேருக்கும் பொதுவாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா அம்பிகை. ஏன்னா அம்பிகை யாருன்னா தங்கச்சி, ஒரு பக்கம் தங்கச்சி. ரொம்ப அழகாக சொல்வார் அபிராமப்பட்ட, திருமால் திருத்தங்கச்சின்ற வார்த்தை வரும். அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. அப்போ இங்கே இல்லாளா இருக்கா, இங்கே வீட்டு பொண்ணாக இருக்கா. அப்போ 2 பேர்கிட்ட கேட்கலாம். ஒரு பெண்கிட்ட போய் கணவர் என்ன தான் நல்லா பார்த்து அம்மா அப்பாவை தப்பாக பேசினாலும் தாங்கிக்க முடியாது. நீங்கள் என்ன ராணி மாதிரி வச்சாலும் எங்கள் அம்மா வீட்டு குடிசையை தப்பாக பேசாதீங்க அப்படின்றது பெண்களுக்கான ஒரு சுய மதிப்பு, சுய கௌரவம். அதனால் இவக்கிட்ட கேட்கலாம். அதே மாதிரி அம்மா வீட்டில் யாராவது கணவரை தரக்குறைவா கேட்டாலும் நீங்கள் பேசாதீங்க, நான் பேசுவேன்றது தான் ஒரு பெண்கள். அதுதான் நம்ம பாரத பெண்கள். ஒவ்வொருத்தரும் 2 வீட்டையுமே பேலன்ஸ் பண்ணும். அதுதான் நம்ம இயற்கையான குணம். அப்படி அம்பாள் கிட்ட கேட்கும்போது 2 பேருமே சிறப்பு. அப்படி அது எப்படி இல்லை இவங்க தான் இரு நானே பண்ணுறேன், உலக மக்களுக்காக நான் தவம் இருக்கேன்னு அவள் தவம் இருந்து ஆடி தபசு அப்படின்னு சங்கரன் கோயிலில் ரொம்ப அழகாக இருக்கும். அவள் தவம் செய்த பலனாக சுவாமி சங்கர நாராயணனாக காட்சி தரும். ஓகே, சிவம் வேறு திருமால் வேறு அப்படின்றதெல்லாம் வேற இல்லை, எல்லாம் இறைவன் ஒரே இறைவன்ற மாதிரி பாதி சங்கரனாக பாதி திருமாலாக சங்கர நாராயணன். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த அலங்காரம் பாதி தான் இருக்கும். அதனால் ஆடி பௌர்ணமியை ஒட்டி கோமதி அம்மனை வணங்கி அன்று 3 சிறப்பு. சிவனுக்கும் சிறப்பு, நாராயணருக்கும் சிறப்பு, அம்பிகைக்கும் சிறப்பு. அதனால் 3 சக்திகள் சேர்ந்தது. அன்று விளக்கு ஏற்றி பழம், பௌர்ணமினாலே பழம் நைவேத்தியம் பண்ணணும். பௌர்ணமி அப்படின்னு இருக்கும்பொழுது பால் நைவேத்தியம் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த ஒரு வேண்டுதலையும் நீங்கள் எல்லாம் செய்யணும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆடி அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள், அவர்களை மறக்கவே கூடாது. அப்படியே ஆடி கிருத்திகைக்கு வந்துடலாம். ஸ்கந்த மாதான்னு அம்பாளுக்கு பேர். இதில் முருகனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆடி மாதம் அப்படின்றது எப்படி கடகம் அம்பாள் சந்திரன்றதை லிங்க் பண்ணுமோ எல்லாமே எதேச்சியெல்லாம் வரலங்க. அதே உத்தராயணம் அப்படி ஆரம்பித்தோன்னா அந்த காலம், இங்கே தட்சிணாயனம், இந்த காலத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 இடத்துலையுமே வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் டிரெக்டாக முருகனோட தொடர்பு உடையது. இந்த கிருத்திகை நட்சத்திரக்கும் நிலவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதுதான் இந்த கடகம். இப்போ நிலவுக்கும் கிருத்திகைக்கும் தொடர்பு உண்டு, கிருத்திகைக்கும் கார்த்திகேயனுக்குமே தொடர்பு உண்டு. பல பேர் வீடுகளில் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஆனால் கிருத்திகை என்ன பண்ண மாட்டாங்க, மாத கிருத்திகைகள்லேயே பண்ண மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசாகம் அப்படின்றதான் முருகன் உதித்த நாள். ஆனால் வைகாசியில் தான் விசாகத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க கோயில்கள். மாத கிருத்திகையை தான் கொண்டாடுவாங்க. ஆமாம், வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்தால் கிருத்திகைக்கு முருகன் வீதி உலா வருவார் வீடுகளில். அப்போ கிருத்திகைன்றது முருகனுக்கு அவ்வளோ ஒரு விசேஷத்துக்குரிய ஒரு நாள். மதிய வேளைகளில் இல்லத்தரசிகள்லாம் ஒரு வடை பாயசத்தோட நைவேத்தியம் பண்ணுவாங்க. இப்போ ஆடி கிருத்திகைக்கு வந்துடலாம். இந்த ஆடி கிருத்திகை இதில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு எவ்வளோ முகம்ங்க? 6 முகம். 6 முகம். ஒரு குழந்தைக்கு 6 முகமும் இருக்குமா? அவனுக்கு எவ்வளவு முகம் வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் 6 முகத்தை வேறு கோணமாக பார்க்கலாம். உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்குது. அந்த முதுகுத்தண்டு அடி பகுதியில் பார்த்தீங்கன்னா மூலாதாரம்னு உண்டு. அந்த மூலாதாரம்னா மண், அதுதான் திருப்பரங்குன்றம் மண். ஓகே. அடி வயறு, அதுக்கு பேர் சுவாதிஷ்டானம்னு பேர். அந்த சுவாதிஷ்டானம்ன்ற அடி வயர் இருக்கு இல்லைங்களா, அது நீர் பகுதி. எந்த அறுபடை வீட்டில் நீர் நிறைஞ்சிருக்கும்னா திருச்செந்தூர், அது நீர். அப்படி ஒரு ஆதாரங்களும் ஒரு படை வீடு. அப்போ திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலைன்ற திரு-ஏரகம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, இப்படி 6 ஆதாரங்கள் இருக்கிறது தான் 6 படை வீடு, அறுபடை வீடு நமக்கு உணர்த்துது. திரு முருகாற்றுப்படையிலையும் நக்கீரர் இந்த 6 கோயிலை பற்றி சொல்லியிருக்காருன்றது சங்க இலக்கியம். இப்போ 6 ஆதாரங்களுமே நமக்கு பேலன்ஸ்டாக இருக்க வேண்டிய அளவு இருந்தால் தான் நோய் இல்லாமல் இருக்கும். ஓகே. இந்த 6 ஆதாரங்களை மூலாதாரம் பிரச்சனைனா ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் வரும், மண் சம்பந்தப்பட்டது. இங்கே அடி வயிற்று பகுதி சுவாதிஷ்டானத்தில் தான் பிரச்சனைனா நீர், அப்போ நீரிழிவு நோய், அது மாதிரி சம்திங் ரிலேட்டட் டு வாட்டர், இது மாதிரியான ஒரு இது ரத்தத்தில் அந்த நிறைய சுகர் இருக்குது, அது மாதிரி. அப்போ ஒரு விஷயமுமே ஒரு உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு ரொம்பவே தொடர்புடையது. அப்போ 6 ஆதாரங்களும் ஆக்டிவாக இருக்கணும்னா முருகனுடைய வழிபாடு தான். 6 முகங்கள் 6 ஆதாரங்களும் ஆக்டிவாக இருக்கிறதா முருகன். 6 முகங்களும் தெளிவாக இருக்குது, 6 முகங்களும் ஒருங்கே இருக்குது, 6 முகங்களும் விழித்து இருக்கிறது அப்படின்றது தான் முருக வழிபாடு. அப்போ தாயோடு சேயும் இருக்கிற மாதிரி ஆடி மாதம் கடகம் சந்திரன் தாய் 6 ஆதாரங்களாக இருக்கக்கூடிய 6 முகன் சந்திரனோடு இருக்கக்கூடிய அந்த தாயோடு இருக்கக்கூடிய சேய். அது மட்டும் அல்ல, 6 ஆதாரங்களை தான் 6 கார்த்திகை பெண்கள்னு நம்ம நினச்சிக்கணும். அப்படி கார்த்திகை பெண்கள்னா முருகனுக்கு அம்மா மாதிரி அவங்க. அப்போ ஆடி மாதமே அம்மா மாதம்ன்றோம், அம்மனுக்கு எல்லாமே பண்ணுறோம். இப்போ முருகனுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய 6 பெண்கள் கார்த்திகை பெண்கள், அவர்களை கொண்டாடக்கூடிய ஆடி கிருத்திகை மிக விசேஷம். ஓகே. அன்றைக்கி என்ன பண்ணலாம் மேம்? இப்போ ஆடி வெள்ளிக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னீங்க. ஆடி கிருத்திகைக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன பண்ணலாம் ஆடி கிருத்திகைக்கு? ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் பண்ணுங்க. ஆடி கிருத்திகைனாலே உலகளாவிய முருகன் ஆலயங்கள் இருந்தாலும் திருத்தணி தான் அதுக்குன்னு ஸ்பெஷல். முடிஞ்சால் திருத்தணி போயிட்டு வாங்க, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதுக்கு தயாராக இருக்கணும். இல்லைங்க கூட்டமாக இருக்குது, போக வசதி இல்லை. ஏன்னா திருத்தணி எதனால் அத்தனை பேர் போகிறாங்க? அங்கே போனால் கேட்டது நடக்கும், அதுவும் அன்றைக்கி போனால் குறிப்பாக நடக்கும். முடியாது, ரொம்ப கூட்டம். இன்னொரு நாள் போகிறீங்களா? எல்லாத்துக்குமே வசதி உள்ளது தான் நம்முடைய தர்மம். முடியாதா? பி ஆப்ஷன் தரேன். முடியலையா? சி, இல்லைனா டியும் இருக்குது. இதுதான் பண்ணணுன்ற கட்டாயம் நம்ம மதத்தில் கிடையாதுங்க. அதுதான் இருக்கிறதே ரொம்ப அழகான ஒரு விஷயம். சுதந்திரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தர்மம் தான் நம்முடையது. அப்போ முடியலை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான விஷயம், எப்படி ஆடி வெள்ளிகளில் மருதாணியை கொடுக்கணும், நம்ம கை நிறைய மருதாணி வச்சுக்கணும் ஆடி மாதங்கள்லன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி ஆடி கிருத்திகை அப்படின்னு வரும் பொழுது காலையில் எழுந்து குளித்து முருகனுடைய திருவுருவ படமோ திருவுருவ சிலைகளோ அதை அழகாக சுத்தப்படுத்தி அந்த குங்குமம் மஞ்சள் வச்சு நல்லா செவ்வரளி பூ வச்சு, கிடைக்கலையா பரவாயில்ல, கிடைத்த மலர் முடிஞ்சால் 6 தாமரைகள். ஓகே. 6 தாமரைகள் ரொம்ப விசேஷம்னா முருகனே தாமரையிலேருந்து தான் வந்தார். அப்போ 6 தாமரைகள் மிக விசேஷம். தாமரை கிடைக்குது, இப்போ கோயில்கள்லாம் நிறைய இருக்குது. சில பேர் சொல்லுவீங்க, இல்லைம்மா நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கோம், வெளியூரில் இருக்கோம், எங்களுக்கு தாமரை கிடைக்கிறது கஷ்டம்னா, உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு 6 மலர் வரும்ல, எந்த மலரானாலும் இறைவனுக்குரியது தான். அப்போ அந்த 6 மலர்கள் இப்போ சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். ஷட்கோண கோலம், ஸ்டார் கோலங்க. பெருசாக கோலம் தெரியலனாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரே கோலம்னு எல்லாரும் போடுறது என்ன? ஸ்டார். அந்த ஸ்டார் கோலம் தான் ஷட்கோண கோலம். அதாவது முக்கோணத்தையே மேலும் கீழுமாக வச்சு இணைக்கிறது தான் அந்த ஷட்கோணம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா, 6 இருக்கு இல்லையா, அந்த ஒன்றுத்துலேயும் ச ர வ ந ப வ அப்படின்ற அந்த ஷட்கோணம் சரணபவன்ற 6 எழுத்து மந்திரத்தை எழுதிக்கணும். எழுதி அந்த சார வன பவன்ற எழுத்துக்களுக்கு மேலே நம்ம எவ்வளவுதான் செல்வந்தர்களாக இருந்தாலும் எல்லாம் முருகன் கொடுத்ததா, ஆனாலும் மண் விளக்கு, நம்ம வசதி வெள்ளி விளக்கு கூட ஏற்றுற மாதிரி இருக்கலாம், ஆனால் முருகன் மண் பஞ்சபூதங்களாலும் கிடைத்த ஒரு அற்புதம் தான் முருகப்பெருமான். அதனால் மண்ணால் ஆன அகல் விளக்கை 6 எழுத்துக்களிலும் ஏற்றும். ஏற்றி 6 விளக்குகள் இருக்கிற இடத்துல 6 தாமரைகளோ அல்லது 6 ரோஜாவோ இல்லை உங்கள் தோட்டத்தில் உங்கள் ஊரில் கிடைக்கிற மலர்களையோ வச்சு அப்படி முருகனுக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள். 6 தாமரையில் பிறந்த ஒரு குழந்தை மாதிரி முருகன் நம்ம வீட்டில் இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியும்.
அப்படி ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணணும், வாயார பாட, அதாவது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். திருப்புகழில் ஒரு பாட்டு பாடுங்க, இல்லைங்க தெரியாது. சஷ்டி கவசம் பாடுங்க, சண்முக கவசம் பாடுங்க, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, என்ன தெரியுதோ அதை ஒன்றாவது பாடுங்க. இதெல்லாம் எனக்கு பெருசுனா கூட நான் சொல்கிறத ஒரு 12 தடவை சொல்லுங்கள். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய், இதே 12 தடவை பாடுங்க. சண்முக கவசமா, பிணிக்குலம் எனையாளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க, இதை 12 தடவை. இதையாவது சொல்லுங்க, வாய் திறந்து பாடுங்க. இதெல்லாம் முடியாதுன்னா 108 தடவை முருகா முருகா முருகா, இல்லை சரவண பவ சரவண பவ சரவண பவன் சொல்லுங்க. உங்களுடைய 6 எழுத்துக்கள் செய்யக்கூடிய 6 ஆதாரங்களில் செய்யக்கூடிய விந்தைகளை சொல்லி மாளாது செய்துவிட்டு முருகனுக்கும் ஒரு பால் நெய்வேத்தியம், கண்டிப்பாக பால் நாட்டு சக்கரை, முக்கியமாக முருகனுக்கு தேனும் தினைமாவும் ஒரு நெய்வேத்தியம் செய்துவிட்டு, முக்கியமாக ஆடி கிருத்திகைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம், 2 பேருக்கு அன்னதானம்னா நம்ம 500 பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடணும், அவ்வளோ வசதி இருக்கணும்னு இல்லை. யாராவது ஊருக்குள்ளே இருப்பாங்க, ஒரு 2 பேருக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வீட்டில் செஞ்ச ஒரு பொங்கல் நல்லா செஞ்சு அதை 3 பொட்டலமாக போட்டு யாராவது ஒரு 3 பேருக்கு கொடுக்குறதோ சால சிறந்தது. முடிந்தால் விரதம் இருங்கள். ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் ஆடி கிருத்திகைகளிலும் கண்டிப்பாக விரதம் இருங்க. விரதம் எதுக்குன்னா, நம்ம ஏதோ சுவாமிக்கு ஃபேவர் பண்ணுறது இல்லைங்க. விரதம் இருக்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, டாக்ஸிசிட்டி குறையும். அப்படியே விரதம் இருக்க இப்போ நல்லா நான் சாப்பிட்டேன்னு வைங்களேன், பூஜைலாம் பண்ணுறேன், ரொம்ப ஒரு மனதோடு பண்ணிட்டேன், ஆனால் நல்லா சாப்பிட்டுட்டா அடுத்தது தூங்கணும்னு தோணும். விரதம் இருக்கும் நாட்களில் தூக்கம் இருக்கக்கூடாது. தூக்கத்திலேயோ உணவுலேயோ நமக்கு ரொம்பவே இன்பம் தரக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபாடு இருக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒரு வைராக்கியமாக இருக்கணும். அதனால் அன்று உபவாசம் இருங்க. நமக்கு தான் உபவாசம், அதனால் பிறருக்கு வாங்கி தரதில் எதுவுமே குறை வைக்கக்கூடாது. நமக்கு பசித்திருந்து மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும். அப்போ அந்த ஃபுட்டு மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஆஹா எனக்கு வேணும்னு அந்த கிரேவிங்லாம் வராதுங்க. ஓகே. சஷ்டி சமயத்துலையும் ஆடி கிருத்திகையிலும் முருகனுக்குன்னு இருக்கும் பொழுது அந்த ஃபுட் கிரேவிங் வராது. உங்களுக்குள்ள அந்த வைராகியம் வரும். அந்த வைராகியம் இருக்கும் பொழுது தான் மனம் ஒருநிலைப்படும். மனம் ஒருநிலைப்படும் பொழுது இதை நீங்கள் பண்ணலாம். முடிஞ்சா ஒரு நாள் 36 இருக்குண்டுன்னு ஒரு சங்கல்பமாக வைங்க. இந்த விஷயத்துக்காக நான் சங்கல்பம் வைக்கிற முருகா, இதை நீ தான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், இந்த உடல் உபாதையிலேருந்து இவங்களுக்கு உடம்பு மாற்றி கொடு, அப்படி ஏதாவது ஒன்றை மனசார வைங்க. ஒரு நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு 6 விளக்கேற்றி முருகன் முன்னாடி மனதார வேண்டி தேனும் தினைமாவும் வைத்து ஆரம்பியுங்கள். 36 தடவை சஷ்டி கவசம். சஷ்டி கவசம் நீங்கள் பொறுமையாக சொல்லணும்னா 15 நிமிஷத்தில் படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 36 தடவை பண்ணணும் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வச்சா ஏறக்குறைய ஒரு 6-7 மணி நேரமாக, ஆனால் ஒரே சமயத்தில் பண்ணணும். முதல்ல ஒரு 6 தடவை டிக் போட்டுட்டே வரணும். அதை மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதற்கான பலன் தை கிருத்திகைக்குள்ளே உங்களுக்கு வரும். இதுதான் அந்த முருக வழிபாட்டினுடைய ஆடி கிருத்திகை. முடிஞ்சால் திருத்தணி போங்க, முடியலைன்னா பரவாயில்ல, இந்த வழிபாட்டினை செய்யுங்கள். ஆனால் மறக்காமல் செய்யுங்க. முருகப்பெருமான் கைமேல் பலன் கொடுப்பான். ஏன்னா முருகப்பெருமான் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெரிதும் கௌரவப்படுத்துறதுக்கு தான் கார்த்திகை நட்சத்திரமாக சிவபெருமான் ஆக்கினார். அதனால் அந்த தாய் மாதத்தில் அந்த தாய் அவர்கள் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் கொண்டாட்டமாக முருகனை அப்படியே வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மலர். கண்டிப்பாக உங்களோட இந்த ஸ்பீச்சு கேட்டுகிட்டே ஆடி கிருத்திகைக்கு விரதம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது மேம். இவ்வளோ விசேஷமான இந்த ஆடி மாதம், இது கடைசி கேள்வியாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நம்ம அம்பாளுக்கு பார்த்துட்டோம். அந்த ஒரு நாள் சங்கர நாராயணனா நீங்கள் எல்லாருக்கும் ஆடி பௌர்ணமி பற்றி சொன்னீங்க, ஆடி கிருத்திகை. ஆனால் இந்த விசேஷமான மாதத்தில் ஏன் மங்கள காரியம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குது மேம்? 2-3 விதமாக அதை அணுகலாம். குறிப்பாக சாஸ்திரத்தில் இருக்க ஆடி புரட்டாசிலாம் யமனுடைய கோரை பற்கள்னு இருக்குது. ஓகே. அதாவது ஆடியில் எதை செய்யக்கூடாதுன்னு முதல்ல சொல்லலாம். கல்யாணமும் கிரகப்பிரவேசம். இப்போ ஒரு பெரியவருக்கு 80வது வந்ததுன்னா அது நாளில் அவர் அந்த மாதம் பிறந்தவராக இருந்திருப்பார். அதனால் என்ன பண்ண முடியும்? அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவருக்கான சதாபிஷேகம் பண்ணணும்னா பண்ணலாம். ஓகே. குழந்தைக்கு ஆயுஷமும், அது ஆகஸ்ட் பார்ன் பேபினா என்ன பண்ண முடியும்? அந்த ஆயுஷமும் பண்ணணுமா? பண்ணலாம். அப்போ எதை செய்யக்கூடாது? திருமணமும்
கிரகப்பிரவேசமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியில் என்னது இடம் பெயராதே அப்படின்ற மாதிரியே ஒரு பழமொழி. ஆடின்றதே எப்படின்னா பூமிக்குரிய மாதம், பூமியும் ஒரு மாதா அம்மான்றதுல வரும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னுவாங்க. பூமியில் விதைக்கணும், பூமிக்கான விஷயங்கள். அதனால தான் அம்பிகையினுடைய ஆடி மாதம் கூழ்வார்த்தலின் பொழுது நிறைய பேர் முளைப்பாரியெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அப்போ ஆடின்றதெல்லாம் இதற்குரியது. இப்போ நம்ம முன்னாடி சொன்னதான் வழிபாட்டிற்குரிய மாதத்தில் என் வீட்டு நல்ல விஷயங்களை நான் வச்சா என்னுடைய கவனம் எல்லாம் அதுக்கு தான் போகும். ஓகே. அப்போ வழிபாட்டிற்குரிய அந்த மாதங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடின்றது வந்து யமனுடைய ஒரு கோரைப்பல் அப்படின்றதுனால அந்த சமயத்தில் அந்த கல்யாணம் மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறார்கள். அதனால் அந்த ஒரு மாதம் அவர்கள் தவிர்க்கிறார்கள். இன்னொரு நம்பிக்கை, அந்த காலத்தில் ஆடியில் திருமணம் செய்து அவர்களுக்கு சித்திரையில் குழந்தை பிறந்தால், ஏன்னா அந்த புதுமண தம்பதிகளை அவர்கள் கொஞ்சம் தனித்தும் இருக்க வைப்பார்கள். அதற்கான காரணம் வந்து என்னென்னவோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான தகவல்கள் கொஞ்சம் அப்படியே வந்துடும். மூட நம்பிக்கையெல்லாம் விடுத்துட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக இங்கே பார்த்தோன்னா இன்றைக்கி தான் வீட்டிலலாம் ஏசி இல்லாமல் இருக்க முடியறதில்ல. ஏசி கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம ஸ்டூடியோவில் ஏசி, இதே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஏசின்றது வந்து இருந்திருக்குமான்றதே இல்லை, எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை ஏசி. ஒரு இடத்துக்குலாம் போனோம் அப்பா ஏசின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் ஏசி கண்டிப்பாக தேவை. அந்த சித்திரையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் வரும். அப்போ அக்னி நட்சத்திரத்தின் பொழுது குழந்தை பிறக்கிற அந்த பேறுகாலம் வரும். பேறுகாலம் பொழுது பெண்கள் நம்ம எல்லாருமே எவ்வளோ அனுபவிச்சிருப்போம். அதுவும் அந்த பேறுகாலத்தின் பொழுது ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்போ அக்னி நட்சத்திரத்தோடு அது இருந்தால் பிறக்கிற குழந்தைக்குமே அந்த வெயில் இருக்கும், அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் அந்த ஒரு ஃபேன் கூட இல்லாத காலங்கள் அப்படின்றதுனால சித்திரையில் முடிந்த அளவு, அது மட்டும் அல்ல, அந்த சீமந்தம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க, அந்த ட்ராவல் இருக்கும். இத்தனையும் வெயில் காலத்தில் ரொம்ப வேண்டாம் அப்படின்றதுனால சித்திரையில் மகப்பேரை தவிர்க்க வேண்டும் என்பதனால் வந்த ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த ஆடியில் கல்யாணம். ஆனால் ஆடியில் கல்யாணம் செய்யணும்னு நம்மளுடைய சாஸ்திரங்களில் இல்லை, செய்யக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் குறிப்பாக ஆடின்றது பிரதானமாக வழிபாட்டிற்கு, அதுவும் தேவர்களோடு. இப்போ திருமணம்னு வைங்களேன், அந்த திருமணத்தில் வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே தேவர்களை எல்லாம் அழைப்பது போல இருக்கும். ஆனால் தேவர்கள் இப்போ எங்கே இருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பிஸியாக இருக்கீங்க, இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் முடிஞ்ச அளவு வர பார்ப்பீங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் அன்றைக்கி உங்கள் வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, உங்களுக்கு அப்போ தான் சேலரி வாங்கின்னு போங்க அப்படின்றாங்கன்னா, மேம் அதை விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னா, இருங்கப்பா அங்கே நான் வாங்கிட்டு இங்கே வரேன்ற உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே இருக்கும். அப்போ தேவர்களே வரம் வாங்கும் பொழுது அவங்கள இங்கே வாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுடைய வழிபாட்டினை தடுக்க முடியாது. அப்போ தேவர்கள் அங்கே இருக்கிறதுனால ஒரு கிரகப்பிரவேசம் அப்படின்னா பஞ்சபூதங்களும் நமக்கு வரும். தேவர்கள் சாட்சியாக நம்ம வீட்டில், இந்த வாழ போகிற வீட்டில் குலமாக வாழணுன்ற நன்மைகளுக்காக போகிறோம். திருமணம் அது மாதிரி, அது ஒரு அற்புதமான தொடரக்கூடிய பந்தம். இந்த இடங்கள்லாம் தேவர்களும் வழிபாட்டில் இருக்கிறதுனால நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபாடு, தேவர்களோடு நாமும் இருக்கும் பொழுது தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் அப்படியே இப்போ கூட இருக்கும். இப்போ எனக்கு யாரோ உணவு தரீங்க, அப்போ எங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தை அம்மா எனக்கும் பசிக்குதுன்னா நீங்கள் வேறு வழி இல்லைனாவது கொடுத்துருவீங்களே. அப்படி நம்ம தேவர்களோடு உட்காந்துட்டோம்னா சுவாமி அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம குழந்தைங்க நம்மளெல்லாம் விட்டுருவாரா? அப்போ நமக்கும் சேர்த்து நிறைய வரங்கள். அப்போ வரங்கள் நிறைய வாங்கக்கூடிய ஆடி மாதத்தில் முழுக்க நம்ம மனம் இறைவன்கிட்ட இருக்கணும். இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன் கோயிலெலாம் ரொம்பவே ஆஷாட ஏகாதசி, அங்கே பாண்டுரங்கனை வட இந்தியாவில் அப்படி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி ஞானிகள் இருக்காங்க இல்லையா, மடாதிபதிகளுக்கு மடம் இருக்கும். ஞானிகள் அப்படின்ற துறவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமயங்களில் ஒரு இடத்துல, இந்த ஆடி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய சமயங்களில் ஒரே இடத்துல அவங்க ஹால்ட் ஆவாங்க. எதனால்? துறவிகள்லாம் ஒரு 3 நாளைக்கு மேலே ஒரு இடத்தையே சொந்தம்னு கொண்டாடக்கூடாது. நான் ஆஃபீஸில் இருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தால் நான் நகர யோசிப்பேன், இல்லை இந்த இடமே கம்ஃபர்ட்டாக இருக்கே. ஆனால் துறவிகளுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. அப்போ அவங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு அவங்க இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரே இடத்துல அந்த இடத்து மேலே பற்று வந்துடக்கூடாது. ஆனால் அவங்க கூட ஒரு 2 மாதங்களோ 4 மாதங்களோ ஒரே இடத்துல இருப்பாங்க. எதனாலனா அந்த காலத்தில் துறவிகள் எல்லாம் காட்டு வழியாக ஊர் வழியாக நடந்து போவாங்க. இந்த சமயத்தில் மழை பெய்யும் பொழுது அந்த மண்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பூச்சிகள் வெளியில் வரும். அப்போ அவர்களும் அறியாமல் அந்த உயிர்வதை செய்துவிடக்கூடாது என்பதால் ஞானிகளும் அந்த சமயத்தில் ஒரே இடத்துல தங்குவாங்க. ஒரே இடத்துல தங்கி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மக்களை அழைத்து சொற்பொழிவுகள் செய்வாங்க.
அப்படி ஞானியர்கள் கிட்ட உபதேசம் வாங்கக்கூடிய சமயம். அப்போ ஒரு ஞானத்தை பெற்று வழிபாட்டின் பொழுது லௌகீகமாக கல்யாணம் வீடுன்னு இருக்கும் பொழுது அதனுடைய மனநிலை மாறும். கிரக ரீதியாகவும் அந்த சமயத்தில் ஹார்மோனிக்கலையும் நம்ம உடம்புகள் வந்து ரொம்ப திருமணத்திற்கான அந்த சமயம் இல்லை அப்படின்னு ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக இருப்பதால் அந்த சமயங்களில் வந்து திருமணம் கிரகப்பிரவேசத்தை தடுக்கிறாங்க. மற்றபடி நல்லா கல்யாணம் நடந்து நல்லா வாழணுமா, நல்ல வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணின்னு போகணுன்றதுக்கான வழிபாட்டிற்குரிய அற்புதமான மாதம். அம்பிகை மாதிரி வரம் தர ஆளே கிடையாது. அதனால்தான் பாரதியார் அம்பிகையே சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாடுறார். அதனால் அம்பிகை அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் நிரம்ப வாங்கி ஆண்டு முழுக்க நல்ல மழை, அளவான மழை, கேடு தராத மழை, நமக்கான வளம், ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல ஒரு திருமண பாக்கியம், குழந்தை, வேலை, பதவி உயர்வு, இந்த வழக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்ஸ், இப்படி எது வேணும்னாலும் அம்பிகை உருக பிரார்த்தியுங்கள். கண்டிப்பாக கைமேல பலன் கிடைக்கும். ரொம்ப நன்றி மேம். கேட்க அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்பாலை சேவிச்சு முருகன் வழிபாடு எல்லாம் பண்ணி அவங்களுக்கான கஷ்டம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நேயர்களை நம்ம கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களோட சேர்ந்து இந்த விரிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி மேம். நானுமே எப்போவுமே குரு நேயர்களோட உங்களோட பண்ணதுக்கு அந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விழாக்களையும் அப்படியே அனுபவித்து அந்த இறைவன் அருளோடு தான் உங்ககிட்ட பேசுகிற வாய்ப்பு. அதனால் எல்லாரும் நல்ல வளம் பெற்று வாழணும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.